உன் நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. இவர் யாரு நம்ம வீட்ல இருந்து வெளில வராரு? ஐயோ முன்னாடி நீ வந்தாலும் என்னன்னு பாக்கலையே, ஒருவேளை இவன் திருடணும். ஏய் எப்படி வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். ஆமா நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நாங்க இங்கதான் பவானி அக்கா வீட்ல இருந்தோம். ஓ சரி சரி சரி. வெளியில பைக் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்க யாரு? ஐயோ போன் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். அதான்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா அந்த பொறுக்கி. இது ஆமா பட் ஏய் அந்த பொறுக்கி எதுக்கு இங்கே வந்தாங்க? என்ன வீட்டுக்கே வந்து திட்டிட்டு போறாங்களா? அப்புறம் ஒரு வாரமாவே நீ அவங்கள தானே திட்டிட்டு இருந்த. இருடி, ஒரு வாரமா நிறைய திட்டினியே. இவெல்லாம் ஒரு மனுஷனா? கேர்ள்ஸ் எல்லாம் மதிக்கவே தெரியாது. அவ ஏதாச்சும் மாட்டுவாள அப்ப இருக்கு. அவங்க அம்மா என்னதான் அவனை வளர்த்தாங்களோ. இருடி, ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏதோ பெருசா சொன்னியே, அதான் மறந்துருச்சுல விடேண்டி. ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படிப்பட்ட பொறுக்கி அவங்களுக்கு ஹஸ்பண்டா வர போறாங்க. போதும் நிறுத்து நந்தி. என்னடி நீ தானே ஒரு வாரமா நான் மட்டுமே திட்டிட்டு இருக்கேன் மெண்டல் மாதிரி, நீயும் கொஞ்சம் திட்ட அப்படின்னு சொல்லுவ. இப்போ திட்டினாலும் திட்டுற. என்னங்க இப்பதான் போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. இவ இப்படிதான் கொஞ்சம் மெண்டல். ஏடி நான் பேசிட்டு இருக்கேன், அங்க பார்த்து யார? அடியாத்தி ரொம்ப விலைக்கு வாங்கிட்டே நந்தினி. என் போன். ஓஹோ இங்கதான் இருக்கா? இந்தாங்க நான் போனு. எங்க போனாலும் போன் பத்திரம் நான் விட்டுட்டு போயிடாதீங்க. பிரதர் என்னை உங்க தங்கச்சியா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க பிரதர். ஐயோ இவர் எதுக்கு என்னைய பாக்குறாரு? வரேன். பிரதர் பிரதர் சிஸ்டரை மன்னிச்சிங்களான்னு சொல்லிட்டே போலையே. ஏன்டி இப்படி பண்ற? இப்பதான் பேசி சரி பண்ணேன். ஏண்டி பைக்கை ஸ்டார்ட் பண்ணவரு மறுபடியும் இங்க வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? பொடி. சரி அவர் உள்ள வந்ததை நீயா சிக்னல் காட்டியிருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன்ல. நான் சிக்னல் காட்டல. சரி விடு, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்திருப்பேன், அதனால அப்படி ஏதாவது சொல்லியிருப்பேன். சரி அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அது நம்ம கோயிலில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரேன்ட்டு போனேன்ல. ஆமாம் அவங்களோட பையன் இது. ஆமாம் அவங்கள போய் விடும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அது சரி, ஒரு வாரமாக அவங்க வீட்டை போட்டு அப்படி திட்டிகிட்டு இருந்தேன். அதையும் சொல்லி காமிக்காத. இப்போ தானே அவங்க ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் வள்ளிமா தான். வள்ளிமா யாரு? அதான்டி கோயிலில் மயக்கப்பட்டாங்களே அவங்க பேர் வள்ளி. ஓ சொல்லு. அதான் வள்ளிமா தான் இவங்களை கொண்டு வந்து விட சொன்னாங்க. ஓ மேடம் யாரெல்லாம் ஒரு வாரம் திட்டினீங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. அவங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லவங்க. சும்மா ஒரு வாரமா திட்டினேன்னு சொல்லாத. கோவத்தில் வேற திட்டினேன். இப்போ தானே அவங்களாம் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அது சரி எங்க அவ? அதான் பவானி அக்கா வீட்டில் தான் இருக்கா. நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஐயோ எனக்கு சிரிச்சு வயிறு வலிக்குது. எனக்கும் தான் ஜனம். அட்வி என்ன? நீயும் போய் ஆடு. அதெல்லாம் முடியாது. ஐயோ என்னடா? ஐயோ இவன் வேற வந்துட்டானே, இப்ப என்னடா பண்றது? சொல்லி பாப்போம். ஜி ஜி ஐயோ ஜி ஜி என்னங்க ஜி? ஜி அங்க பாருங்க, அங்க என்ன இருக்கு? போச்சு வந்துட்டானா? யாரோ பாட்டு ஆஃப் பண்ணி தொலைடா. அட இரு, நீ வேற ஆஃப் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஐயோ போன், நீ கூட என்ன சரி பண்றியடா? ஆஃப் ஆகி தொலைடா. ஆமா ஆஃப் ஆயிடுச்சு. டேய் யார ஏன்டா பாட்டு ஆஃப் பண்ண? பாட்டை போடுடா. போடு, இன்னைக்கு ஒரு சம்பவம் கன்ஃபார்ம். பாட்டு ஆஃப் பண்ணியாச்சு, இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கான். கார்த்திக் உன்னோட தோஸ்த் வந்திருக்காங்க பாருடா. எவன்டா அது? டேய் மச்சான், நீயா? நீ எப்போ வந்த? என்னடா அது இன்னும் மூஞ்சி மாறல?
இங்க பாரு, ஏதோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி ஜெயிச்ச மாதிரியே நின்றுட்டு இருக்கான். டேய் கார்த்திக், காலை இறக்கி தொல்லடா. ஓ ஆமால, சாரி. என்னடா பண்றீங்க? ஒன்னும் இல்லடா. உன்னைய டேய் நின்று ஓடாத. டேய் நான் தான் ஓடுறேன்னா துரத்திட்டே வரியேடா. ஏய் ஓடாத. டேய் நில்லுடா. என்னடா பண்றீங்க? இல்லடா சும்மாதான். ஒரே நேரத்துல எல்லாரோட காரும் வீட்ல இருக்காது. ஆமாண்டா. சிரிக்கிற நீ. சரி, நீங்களா இன்னும் தூங்கலையா? ஏண்டா நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா? சாப்பிடலையா? ஆமா, பசிச்சுட்டே இருந்துச்சா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஏன் இன்னும் சாப்பிடல? நீ வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கார்த்திக், என் மேல அவ்வளோ பாசமாடா? அட பாசமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ வந்தா தானே சாப்பாடு போடுவாங்க, அதானே பார்த்தேன். சரி சரி வா போலாம். ஆனா எங்க கிச்சன்ல வள்ளிமாவை காணோம். அவங்க டேப்லெட் போட்டு தூங்குறாங்க ஹர்ஷா. இப்போ நமக்கு யார் பரிமாறுவா? நம்மளே பரிமாறிக்க வேண்டியதானா? ஏன் ஹர்ஷா, நான் பரிமாறினா சாப்பிட மாட்டீங்களா? போடு, அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடலாம். ஐயோ அப்படிலாம் இல்ல சுஜாமா. ஆமா ஆமா, பசிக்குது, சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். எங்க இந்த ஜாராவும் ஆரவும் பசிக்குதுன்னாங்க, ஆளையே காணோம். ஆரவ ஆத்விக்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாராக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு போனா. ஆமா சுஜாமா, நாங்க வரோம், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சரி சரி, அவங்க வருவாங்க, நீங்க 4 பேர் சாப்பிடுங்க. ஹர்ஷா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சுஜாமா, ஒரு மாதிரி இருக்கு. ஏன்பா என்னாச்சு? வேற எதை பத்தி யோசிக்க போறோம், எல்லாம் ஜூனியர் பத்தி தான் இருக்கும். அப்படியாப்பா? ஆமா சுஜாமா, சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அப்படியே நான் தூங்கினாலும் கனவுல வந்து ஏன் சீனியர், நான் ஏன் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டேன்னு இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறாமா. 2 வருஷமா அவ ஏன் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டா, இல்ல அது சூசைட் அட்டம் தானா, எதுவுமே புரியாம என்னால சத்தியமா தூங்கவே முடியலமா. விடுப்பா, நீ கண்டுபிடிச்சிருவ. ஏன் அவ சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டா, அது சூசைட் அட்டம் தானா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நீ கண்டிப்பா கண்டுபிடிப்ப, ஓகேவா? இல்ல சுஜாமா, எனக்கு என் மேல நம்பிக்கை போச்சு. இவ்வளவு நாளும் ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்தேன், கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு. ஆனா இப்போ வர என் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லம்மா. ஹர்ஷா, முதல்ல நீ உன் மேல ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வை. நாங்க எல்லாரும் உன்னை நம்புறோம். ஏன் அவ அப்படி பண்ணிக்கிட்டான்ட்டு நீ கண்டிப்பா கண்டுபிடிப்ப. என்ன 2 வருஷம் தானே ஓடி இருக்கு, நிறைய கேஸ் 10-15 வருஷமா இழுத்துட்டே தான் இருக்கு. ஆமா ஹர்ஷா, நீ ரொம்ப யோசிக்காம சாப்பிடு. நல்லா சொல்லுங்க சுஜாமா, எப்ப பாரு இதே தான் புலம்பிட்டு இருப்பான். அவனுக்கும் கஷ்டமா இருக்கும்ல தானா, அதுக்குன்னு தூங்காம கொள்ளாமையா யோசிக்கிறது. இவன் இப்படி தூங்காம கொள்ளாம யோசிக்கிறனால ஜூனியர் என்ன உயிரோட வந்துட போறாங்களா? சரி சரி, ரொம்ப இதை பத்தி யோசிக்காம எல்லாருமே சாப்பிடுங்க. என் கண்ணுல போயிருக்கா, உன் கண்ணோட மைக்கிருக்கா, அடி கள்ளிய அறிவிருக்கா, என் மூச்சு நின்னு போச்சு. இங்க என்ன நடக்குது? டி அண்ணா, டி அண்ணா உன்னதான் சொல்லுடி. ஏய், இப்ப அவளை விட்டு கண்ணை எடுக்கிறியா இல்ல 2 கண்ணையும் நோண்டி விடட்டா? என்னடி, இந்த வீட்டுல ஒரு சைட்டு கூட நிம்மதியா அடிக்க விட மாட்டீங்களா? என்ன சொன்ன? அட ஒன்றும் இல்லைம்மா, சீக்கிரமா சாப்பிட்டு போய் தூங்கலான்னு சொன்னேன். அது சரி. என்ன ஒரே கூட்டமா இருக்கு, யாரோ 2 பேருக்கு சண்டை போலையே, யாருன்னு தெரியலையே. அட இவங்க ஸ்வேதா அக்காவோட பொண்ணு தானே? ஆமா அவங்கதான். ஏங்க ஏங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஏமா என்னம்மா, நீ தானே வந்து இடிச்ச, காசை கொடுமா. அண்ணா அண்ணா, என்னண்ணா, என்ன பிரச்சனை? நீ யாருப்பா? அண்ணா இந்த பொண்ணு எனக்கு தெரியும்ண்ணா, பாவம்ண்ணா, வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. தம்பி எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு, இருந்துட்டு போகட்டும்ண்ணா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? அட இருங்க. ஏங்க நீங்க பேசுவீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே நல்லா தான் பேசுவேன். தம்பி எனக்கு எல்லாம் சேர்த்து 2000 ரூபா இப்பவே வேணும். இந்தாங்கண்ணே. ஹலோ, நீங்க யாருங்க? எனக்காகலாம் ஒன்றும் காசு கொடுக்க வேண்டாம். அண்ணே அதான் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்ல, கிளம்புங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை? பார்த்து தம்பி, உன் காதுலயும் பூ சுத்திர போறா. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், நீங்க கிளம்புங்க. ஏங்க நீங்க பேசுவீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? ஏங்க நீங்க யாருன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம நான் பேச மாட்டேன் நீங்களாவே நினைச்சுக்கிட்டீங்க. ஏங்க அன்னைக்கு மாரி ரைஸ் மில்க் வந்தீங்களே, நீங்க தானே ஸ்வேதா அக்காவோட பொண்ணு? ஞாபகம் வந்துருச்சு. நீங்க தானே அந்த ஓனர். உங்க பேர் கூட கிருஷ்ணா. ஆமாங்க. ஆனா என் பேர் எப்படி உங்களுக்கு? அம்மா எப்போதுமே உங்களை பத்தி தான் பேச்சு. கிருஷ்ணம்பி இவ்ளோ பேச மாட்டாரு, கிருஷ்ணம்பி இப்படி பண்ண மாட்டாரு, கிருஷ்ணம்பி அப்படி பண்ண மாட்டாரு. நான் பாதி நாள் திட்டு வாங்குறதுக்கு காரணமே நீங்க தான். உங்க பேரை மறக்க முடியுமா? எனிவேஸ், ஐ எம் மீரா.
சரி, ஏன் அப்புறம் அன்னைக்கு பேசவே இல்ல? அன்னைக்கு ஃப்ரைடேங்க, ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதனால தான் மௌன விரதம் அன்னைக்கு. ஒன்று தெரியுமா, நான் அன்னைக்கு மௌன விரதம்ன்றனால தான் அம்மா என்னை சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்தா வேன்னு பேசிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. சரிங்க, பிரச்சனை ஓவர், நீங்க போலாம். ஏங்க நீங்க என்னங்க வந்தோடனே காசு தூக்கி கொடுத்துட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க ஒரு பொண்ணு நான் எவ்வளோ நேரம் இழுத்தேன் தெரியுமா? ஆனா நீங்க என்னன்னா, எனக்கு பொதுவா யார் கூடயும் சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதான். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய்ங்க. பாய்ங்க. டேய், ஓவரா பேசாத, ஆன் தி வேலை வந்துட்டு இருக்கேன். சொல்லுவோம், உனக்கு என்னப்பா? ஐயோ, டேய் உன்கிட்ட பேசலடா, போனை வச்சு தோல. ஓ மை காட். ஏங்க உங்களுக்கு அறிவில்ல? ஆனா உனா எல்லாரும் இதே கேட்க வேண்டியது. எனக்கு நிறையவே இருக்கு, உங்களுக்கு வேணுமா? செருப்பு. ஓ, செருப்பு வேணுமா? சாரிங்க, என்கிட்ட செருப்பு இல்லையே. யோ, இதுக்கப்புறம் வாய விடாதடா, ஆல்ரெடி மரியாதை போச்சு. என்னையா வண்டி ஓட்டுற? ஏங்க சாரிங்க. கண்ணை முன்னாடி வச்சிருக்கியா இல்ல முதல்ல வச்சிருக்கியா? ஏங்க சாரி, அது போன் பேசிட்டே. ஓ, போன்ல யாரு உன் லவ்வரா? ஏங்க பார்த்து பேசுங்க, அதான் அடிப்படல. ஓ, செத்துருப்பேன் வேற நினைச்சியா? ஐயோ, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சு தொலைஞ்சேனோ. என்னையா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஓட்ட வச்சு பார்த்துதான் உனக்கு லைசென்ஸ் கொடுத்தாங்களா? ஐயோ ஏசப்பா. ஏசப்பாவா? உன் பேர் என்ன? ஐயோ, முதல்ல என்னை தூக்கு. ஐயோ, என்ன? நீங்க தானே தூக்கி விட சொன்னீங்க. இல்ல, கை கொடுத்து தூக்கி விட சொன்னேன். ஓ, ஓகே. உங்களை கையை பிடிச்சு தூக்க சொன்னேன். அதான் தூக்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க எதுவும் அடிபட்டிருக்கா? எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா. உன் பேர் என்னையா? பேர் சொல்லு. அப்புறம் ஊரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் சொல்லு. ஏங்க அதான் ஒரு அடியும் படல, எதுவுமே ஆகல உங்களுக்கு? ஓ, எனக்கு ஏதாவது ஆனாதான். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, உனக்கு கண்ணு தெரியல, அதை தூக்கு. இருங்க, இப்போ உங்களுக்கு அதை தூக்கணும். தூக்கி தரேன். போதுமாங்க, தூக்கி தந்துட்டேன். யோ, நாய் குலைக்கிற மாதிரியே குலைக்கிறாங்களே, இப்ப என்னங்க? சாரி கேளியா? அதான் நிறைய தடவை கேட்டேனுங்க. என்னட்ட இல்ல, பட்டுக்குட்டிட்ட. பட்டு குட்டியா? அது யாரு? இதோ இங்க இருக்கே. திஸ் ஸ்கூட்டி? யோ, அது பேர் பட்டுக்குட்டி. ஏங்க இதுவே டப்பா வண்டி. யோ, சரி கேக்குறேன். யாராச்சும் பார்த்தா என்னை லூசுன்னு நினைப்பாங்க. ஏங்க யாராச்சும் பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. யோ, இவ்ளோ பெரிய பொண்ணை தள்ளி விட்டுருக்க, சாரி கேட்டா யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. சாரி கேளு. ஏங்க உங்ககிட்ட சாரி கேட்கலாம், உயிர் இல்லாத பொருள் கிட்ட எப்படிங்க சாரி கேக்குறது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னடா ஜோஸ்வா, உனக்கு வந்த சோதனை. கேளுன்னு சொன்னேன். சரி கேக்குறேன். சாரி. இதென்ன சாரி? ஒழுங்கா கேளு. ஏங்க சாரியா எப்படி ஒழுங்கா கேக்குறது? அது பேர் என்ன? ஸ்கூட்டி. ஏய், பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி சாரிடாமா சொல்லு. எது? சொல்லு. சரி சொல்றேன். ஐயோ, பட்டுக்குட்டி சாரி. தாமா யாரு? உங்க அப்பா வந்து சொல்லுவாரா? டாமா. சேர்த்து சொல்லு. என்னத்த? பிரிச்சு சொன்னால அதை சேர்த்து சொல்லிட்டு போ. ஐயோ, பட்டுக்குட்டி சாரிடாமா. போதுமா? இனிமே உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான், போ. ஐயோ எஸ்ஸப்பா. தள்ளியா, இனிமேலாவது யாரையும் இடிக்காம போ. சரிங்க மேடம்.